உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லந்தோறும் நாளும் கேட்க உள்ளம் மாறும். Mercy of God தமிழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 17வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு இறைவனிடம் எப்படி வேண்டுதல் செய்ய வேண்டும், நாம் இறைவனிடம் எப்படி முறையிட வேண்டும், நமக்கு தேவையானதை எப்படி கேட்க வேண்டும் என்பதை குறித்து நமக்கு இந்த வாசகங்கள் தெரிவிக்கின்றன. அன்புக்குரியவர்களை பாருங்கள், இன்றைய முதல் வாசகத்திலே தொடக்க நூலிலிருந்து நமக்கு ஆபிரகாமுக்கும் கடவுளுக்கும் நடக்கின்ற ஒரு அழகான உரையாடலை பார்க்கிறோம். கடவுள் அந்த சோதோமினுடைய நடக்கின்ற அக்கிரமங்களை பார்க்கிறார், அதனை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதை தனது நண்பராகிய ஆபிரகாமிடம் அதை பற்றி கலந்து யோசிக்கிறார். இந்த மாதிரி நான் சோதோமில் ரொம்ப அட்டூழியம் நடந்துகிட்ருக்கு, நான் ஒன்றும் பொறுக்க முடியல, அதனால் நான் அழிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நண்பர் மாதிரி கடவுள் பாருங்கள் ஆபிரகாம்கிட்ட அதை கலந்து பேசுகிறார். ஆபிரகாமும் கடவுளை ஒரு நண்பர் போல் பாவித்து என்ன பண்ணுறாரு, அப்படியே கடவுள் பக்கத்தில் போய் நின்று நைஸாக கேட்குறாரு, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏன்னா இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, இதில் ஒரு 50 பேர், ஒரு 50 பேர் நல்லவங்களாக இருந்தாங்கன்னா, நீதிமான்களாக இருந்தால் கெட்டவங்களோடு சேர்ந்து இந்த 50 நல்லவங்களும் சேர்த்து போயிடுவாங்களே, இறந்துருவாங்களே அப்படிங்கிறார். அது பாருங்களேன், எவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு க்ளோஸாக ஆண்டவருக்கு ஒரு நெருக்கமாக இந்த உரையாடலை ஆபிரகாம் வைக்கிறார். இந்த ஒரு டிமாண்ட் வைக்கிறார், ஒரு வேண்டுதலை வைக்கிறார். 50 பேரா? சரி, 50 பேர் இருந்தால் அதனை அழிக்கலை அப்படிங்கிறார். அப்போ அது 30வது 40வது 30வது 20 10ன்னு கடைசியாக பார்த்தா அங்கே யாருமே இல்லை. கடைசி வரைக்கும் கடைசியிலே யாரும் நீதிமான்களே இல்லை அப்படிங்கிறத இந்த முதல் வாசகத்தில் பார்த்தோம். பிரியமானவர்கள், இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, பாருங்கள், ஆபிரகாம் போய் கடவுள்கிட்ட ஒரு 50 பேர் இருந்தால் அழிக்க மாட்டீங்க தானே, ஒரு 40 பேர் இருந்தால் அழிக்க மாட்டீங்க தானே, ஒரு 30 பேர் இருந்தால் அழிக்க மாட்டீங்க தானேன்ட்டு ஒவ்வொரு தடவையும் பார்கன் பண்ணுறாரு. பார்கன்னா நம்ம ஒரு கடையில் பொருள் வாங்க போனோடனே விலை பேசுவோம் இல்லையா, கடைக்காரர் ஒரு 100 ரூபா சொல்கிறாருன்னா நம்ம ஒரு 50 ரூபாய்க்கு கேட்போம். கடைக்காரர் என்னங்க 50 ரூபா பத்தாது, இல்லை வராது, ஒரு 90 ரூபா கொடுங்க அப்படிம்பாரு. நம்ம 50 ரூபாயிலேருந்து ஒரு 10 ரூபா போய் இல்லைங்க 60 ரூபா வேணால் வச்சுங்க அப்படிம்போம். இப்போ 2 பேருக்கும் அந்த பார்கெயின், அதாவது அந்த வியாபாரம் நடக்கு இல்லையா, அதே மாதிரி கடவுளுக்கும் ஆபிரகாமுக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய வியாபாரம் நடக்குது, ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. எதை பற்றினா, இந்த சோதோமை அழிக்கலாமா வேணாமா, கடவுளும் நான் அங்கே யாருமே இல்லை, நான் அழிக்கணுங்கிறார். இங்கே ஆபிரகாம் இல்லை அங்கே ஒரு 10 பேர் இருப்பாங்க, ஒரு 20 பேர் இருப்பாங்க, நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கிறார். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா பாருங்கள், கடவுளுக்கு தெரியாதா அங்கே சோதோமில் இருக்கிறவங்க நல்லவங்களுக்கு ஒருத்தவங்களாக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு கடவுளுக்கு தெரியாதா? இவர் ஏதோ ஆபிரகாம் கடவுளை ஏதோ ஒரு விவிஓ ஆஃபீஸர் மாதிரியும் வில்லேஜ் ஆஃபீஸர் மாதிரியும், இல்லை உங்களுக்கு தெரியாது, ஏதாவது ஒரு சந்தில் ஏதாவது ஒரு இதில் ஒரு நல்லவங்க இருப்பாங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவருடைய ஆர்வத்தை பாருங்கள். எப்படியாவது இந்த மக்களை காக்க வேணும், எப்படியாவது காப்பாற்றிடணும், ஒரு நீதிமான் அழிந்து விடக்கூடாது அப்படின்ட்டு ஆபிரகாமுடைய ஆர்வம் இதில் நல்லா மிக தெரியுது. ஆனால் இதில் என்ன நமக்கு கற்றுக்க வேணும்னா, ஆபிரகாம் கடவுளோடு ஒரு நண்பரை போல ரொம்ப பணிஞ்சு அந்த நண்பரை போல உரையாடுகின்ற அந்த உரையாடலிலே நல்ல பணிவாக இருக்கும், பணிவோடு கேட்குறார். பாருங்கள், 2வது தடவை கேட்கும் போதெல்லாம் நான் ஒரு தூசுக்கு சமமானவன், நான் ஒன்றுமே இல்லை உங்கள் முன்னாடி, நீங்கள் கடவுள் இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்படி இருந்தால் ஓகேவா அப்படின்னு கேட்குறார். ஒவ்வொரு முறையும் தன்னை தாழ்த்தி கொண்டு அந்த ஜெபத்தை, ஆண்டவரிடம் வைக்கின்ற அந்த வேண்டுதலை தாழ்ச்சியோடு வைக்கிறார். பாருங்கள், ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை, நம்பிக்கையின் தந்தை அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த நம்பிக்கையின் தந்தை தன்னுடைய நம்பிக்கையை கடவுள் முன்னாடி எந்த அளவுக்கு தாழ்ச்சியாக வைக்கிறார் பாருங்கள், தாழ்ச்சியாக கேட்குறார். பிரியமானவர்களே, அப்படியே இன்றைய நற்செய்திக்கு வருவோமானால், இயேசு கிறிஸ்து தம் சீடர்களுக்கு எப்படி தந்தையிடம் பேச வேண்டும், எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார்.
அது சீடர்களே கேட்குறாங்க, இந்த மாதிரி திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள்லாம் ஜெபம் செய்கிறாங்க, என்னென்னோ செய்கிறாங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியல, எங்களுக்கு ஜெபம் செய்ய கற்றுக் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஏன் இந்த யூதர்கள், இது இப்போ இந்த சீடர்கள்லாம் யூதர்கள் தானே, அவங்க சிறு வயதிலிருந்து சினகாவுக்கு போவாங்க, எங்கே போவாங்க, தொழுகை கூடத்துக்கு போவாங்க, ஆலயத்துக்கு போவாங்க, அங்கெல்லாம் ஜெபம் பண்ணியிருப்பாங்களே, அங்கெல்லாம் கற்றுக் கொடுத்துருப்பாங்களே, அப்போ இவங்க ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்கணும்? அப்போ இவங்க ஜெபமே பண்ணது இல்லையா, கோயிலுக்கே போனது இல்லையா, தொழுகை கூட்டத்துக்கே போனது இல்லையா? இல்லை, அப்படி இல்லை. அவர்கள் ஒவ்வொரு முறையும் தொழுகை கூடத்துக்கு போயிருப்பாங்க, எருசலேம் தேவாலயத்துக்கு போயிருப்பாங்க. அங்கே ஒரு இப்போ பரிசேயர்கள், சதுசேயர்கள், தலைமை குருக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு மாதிரி ஜெபம் ஒரு மாதிரி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த கலாச்சாரத்தில் இவங்க அது மாதிரி வளர்ந்துருப்பாங்க. ஆனால் இவங்க ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. யாருக்கிட்ட? இயேசுக்கிட்ட. இயேசு எங்கே ஜெபம் பண்ணுறாருன்னா, தனிமையில் ஜெபம் செய்துட்டு இருக்கிறார். இன்றைக்கு நற்செய்தியில் பார்க்குறபடி தனிமையில் ஜெபம் செய்து கொண்டு இருக்கிற இயேசுவை பார்த்து தம் சீடர்கள் கேட்குறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஸ்கேண்டல்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இஸ்ராயல் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வழக்கத்துக்கு மாறாக இயேசு நடக்கிறார். ஏன்னா நீ கடவுளை கும்பிடணுன்னா ஒன்று எருசலேமுக்கு போகணும், அங்கே பெரிய தேவாலயம் இருக்குது, அங்கே கும்பிடணும். இல்லை அங்கே போக முடியலன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் தொழுகை கூடம்னு ஒன்று இருக்கும், அங்கே தான் எல்லாம் கூடுவாங்க, அங்கே போய் ஜெபம் பண்ணணும். இப்படி 2 இடத்துல மட்டும்தான் ஜெபம் செய்யணும். நீ என்ன தனியாக போய் மலையில் ஒரு கல்லில் முட்டிக்கிட்டு ஜெபம் பண்ணுற, இல்லாட்டி எங்கேயாவது பாலைவனத்துக்கு தனியாக போயிடுற, இப்படி போயிடுறீங்களே, இது என்ன ஒன்றும் புரியலையே, இது எங்களுக்கு புதுசாக இருக்குது. ஜெபம் செய்யணுன்னா கடவுள்கிட்ட பேசணும், கடவுள்கிட்ட வேண்டுதல் செய்யணும்னா ஒன்று எருசலேம் தேவாலயத்துக்கு போகணும், இல்லை தொழுகை கூட்டத்துக்கு போகணும். ஆனால் இயேசு இங்கெல்லாம் அடிக்கடி போக மாட்டேங்கிறாரு. ஆனால் இவர் தனியாக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு போட்டு தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்படி என்ன ஜெபம் பண்ணுறீங்க, அதை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு இயேசுக்கிட்ட கேட்குறாங்க. பிரியமானவர்களை பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகான ஒரு ஜெபத்தை தந்தையிடம் ஒரு மகன் எப்படி பேசுவது போல, எப்படி பேச வேண்டுமோ அப்படி ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். தந்தையே, விண்ணுலகில் இருக்கிறவரே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது பெயர், நீங்கள் கடவுள், உம்முடைய பெயர் இருக்குது இல்லையா, அந்த பெயருக்கு எப்பொழுதுமே மாட்சியும் மையமும் உண்டாகுகன்ட்டு கடவுளுடைய பெயரை துதிக்கின்ற அந்த நிகழ்வை பார்க்கிறோம். உமது பெயர், உமது நாமம், உமது சித்தம் எப்படி இங்கே நடக்குதோ அதே மாதிரி உலகத்திலும் நடக்கணும். அப்புறம் அப்படியே அடுத்த பகுதியில் பார்க்கும்போது, எங்களுக்கு உணவை தாருங்கள், எங்களுக்கு அன்றாட உணவை தாருங்கள், எங்களை சோதனைக்கு விட்டுற வேண்டாம், எங்களை தீமைகளிலிருந்து விட்டுற வேண்டாம், எங்களை சோதனைகளிலிருந்து, தீமைகளிலிருந்து, மற்ற எதிரிகளிலிருந்து, சாத்தானிலிருந்து எல்லாத்துக்கிட்டையும் எங்களுக்கு காப்பாற்றுங்க, எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எங்களுக்கு எல்லாத்தையும் பாதுகாத்து எங்களை நல்லா பார்த்துக்குங்க அப்படின்ட்டு ஒரு மகன், ஒரு குழந்தை தந்தையிடம் கேட்குற மாதிரி நம்ம இந்த ஜெபத்தை பார்க்குறோம். பிரியமானவர்களே, எவ்வளோ அழகான ஜெபம். அதனை வலிவுபடுத்துவதற்காக இயேசு அதன் பிறகு ஒரு இரண்டு உவமைகளை, கதைகளை சொல்கிறார். முதல் உவமையில் பாருங்கள், ஒரு நண்பர் தூங்கிட்டு இருக்கிறார். அவர் நண்பர் இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரு விருந்தினர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவருக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, ஒன்றும் இல்லையா நம்மக்கிட்ட அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் போய் நண்பர் கதவை தட்டுறாரு. பக்கத்து வீட்டு கதவை போய் தட்டுறாரு. அவங்க சாப்பிட்டுட்டு எல்லாம் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டாங்க. அவர் உள்ளேருந்து சொல்கிறாங்க, நாங்கள் பிள்ளைங்களாம் படுத்துட்டோம், எங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்க, எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள எப்படி சமாளித்து வெளியே அனுப்பலான்னு பார்க்குறாங்க. ஆனால் இந்த வெளியே நிற்கிற நண்பர் என்ன பண்ணுறாரு, அவர் தொடர்ந்து தட்டி கொண்டே இருக்கிறார். தட்டுறாரு, ஏதாவது கொடுப்பா, சும்மா உள்ளே இருக்குது, இருக்கும் பாரு, ஏதாவது இருக்கும் பாரு, என்கிட்ட சுத்தமாக இல்லை, மாவு இல்லை, எண்ணெய் இல்லை, எதை செய்கிறது தெரில, தொலைத்துல நண்பர் வந்துக்கிறாங்க, எதாவது பாருங்கள். இவர்கள் தட்டி கொண்டே இருக்கிறதுனால அந்த உள்ளே படுத்துருக்கிற நண்பர் ஏதோ நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் தானே, ஏதோ கஷ்டப்படுறானே, புள்ள குட்டியோடு இருக்கிறானே அப்படிங்கிற ஒரு இறக்கத்தில் வரலினா கூட, தட்டிக்கினே கதவை தட்டி தலைவலிக்குதுப்பா, எப்படியாவது போய் கொடுத்து தொலைவோம் அப்படிங்கிறதுக்காகவாவது எழுந்திரிச்சு வந்து இந்த தொல்லை ஒளியிட்டுங்கிறதுக்காக கொடுப்பாரு அப்படின்னு தான் முதல் கதையில் பார்க்குறோம். பாருங்கள் பிரியமானவர்களே, அப்போ ஒரு தொல்லைக்காகவே கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த கேட்குறத நிறுத்தணுங்கிறதுக்காகவே ஏஞ்சி வந்து கொடுக்குறாங்க இல்லையா. அதை விட மேலானவர் நம்ம கடவுள் அப்படிங்கிறார். நம்மளை தொல்லையாக பார்க்க மாட்டார் கடவுள், நம்மளுடைய தொந்தரவாக பார்க்க மாட்டார். மாறாக பிள்ளைங்க கேட்குறாங்களேன்னு கூர்ந்து ஓடி ஓடி வந்து செய்யக்கூடியவர் நமது ஆண்டவர். அடுத்தது 2வது பகுதியில் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, இந்த எடுத்துக்காட்டில் யாராவது உங்கள் அப்பா, ஒரு குழந்தை அப்பா கிட்ட போய் எனக்கு மீன் வேணும்பா அப்படின்னா உடனே தேலை பிடிச்சி கொடுப்பாங்களா? எனக்கு முட்டை வேணும் அப்படின்னா யாராவது பாம்பை கொடுப்பாங்களா? இல்லை வேறு ஏதாவது சாப்பிடவோ விளையாடவோ கேட்டால் ஏதாவது ஆபத்தானதுக்குரியது கொடுப்பாங்களா? இல்லை. நீங்களாம் பாவிகள், நம்மளாம் பாவிகள் இல்லையா?
பாவிகள், நமக்கெல்லாம் அறிவு கொஞ்சம் குறைந்த அறிவு, குறைந்த இது இதில் இப்படி இருக்கிற நம்மளே நம்ம பெற்ற பிள்ளைங்களுக்கு நல்லதை கொடுக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா பார்த்துக்கணும், ஐயோ அப்படி வந்துடக்கூடாது, இப்படி வந்துடக்கூடாது, கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறோமே. நம்மளையெல்லாம் படைச்சி, அவரை போலவே படைச்சி, அவருக்காகவே நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிற அந்த கடவுள் நமக்கு எப்படியெல்லாம் பாதுகாப்பார், நம்மளை எப்படியெல்லாம் கவனிப்பார், நமக்கு எப்படியெல்லாம் செய்யணும்னு நினைப்பார். பிரியமானவர்களே, எதைத்தான் இன்றைய நற்செய்தியில் பார்க்குறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகான ஜெபத்தை சொல்லி, கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி அழகான நமக்கு ஒரு ஆண்டவரிடம் கேட்க வேண்டும், அது ஓயாமல் கேட்க வேண்டும், நம்பிக்கையோடு கேட்க வேண்டும், மனத்தாழ்ச்சியோடு கேட்க வேண்டும் என்பதை எல்லாம் இந்த நற்செய்தியில் பார்க்குறோம். பிரியமானவர்களை பாருங்கள், ஒரு சில நேரத்தில் நம்ம கடவுள்கிட்ட ஜெபம் செய்கிறோம். அது ஜெபம் எப்பயுமே எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும்னு சொல்லிட்டு கடவுள் நமக்கு என்ன வேணுமோ, நமக்கு என்ன விருப்பமோ அதை மட்டும்தான் நம்ம கேட்குறோமே ஒழிய, ஆண்டவருக்கு அதில் என்ன விருப்பம் இருக்குது, ஆண்டவருக்கு என்ன வேணுங்கிறத நம்ம மறந்துடுறோம். உதாரணமாக பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தனது பாடுகளுக்கு முன்னாடியே அந்த கெத்செமனி தோட்டத்தில் ஜெபம் செய்வார். ஆண்டவர் இயேசுவே மனம் நொந்து அப்படியே அந்த இரத்த வேர்வை எப்படி அந்த இரத்த வேர்வை வருதுன்னா, நாளைக்கு நடக்க போகிற அந்த கஷ்டம், ஐயோ நாளைக்கு என்னை பிடிப்பாங்க, அடிப்பாங்க, சிலுவையில் அறைவாங்க, அந்த வேதனை நினச்சி தொங்கணுமே அப்படிங்கிற அதெல்லாம் அப்படியே மனசில் கற்பனை ஓட்டி பார்க்கும் பொழுது குப்புன்னு வேர்க்குது அவருக்கு. எப்படி வேர்வை, உடலில் இருக்கிற ரத்தம் நரம்புகள்லாம் வெடித்து அந்த வெடித்த ரத்தங்கள் வேர்வைகள் வழியே அப்படியே வெளியில் வருது. அந்த அளவுக்கு அந்த தான் இறக்கப் போகின்ற அந்த நிகழ்வை நினைத்து இயேசு அசை போட்டு அதிலிருந்து அந்த வேதனையை அனுபவிக்கிறார். ஐயோ இப்படி ஒரு வேதனை அனுபவிக்க போகிறேனே அப்படின்ட்டு. அப்போ இயேசுவே அந்த தருணத்தில் தந்தையிடம் கேட்குறாரு, அப்பா இந்த கப்பு, இந்த கிண்ணம் ரொம்ப எனக்கு கசப்பாக இருக்கும் போல் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் இருக்குது, இருந்தாலும் என்னுடைய விருப்பம் இல்லை, உங்களுடைய விருப்பம் ஆகட்டும் அப்படிங்கிறார். இதுதான் த பியூட்டி ஆஃப் த ப்ரேயர். அந்த ஒரு ஜெபத்தினுடைய அழகு அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபத்தில் இருக்குது பாருங்கள். எனக்கு இது கஷ்டம் போல் தோணுது, என்னால் தாங்க முடியுமான்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இருந்தாலும் இது என்னுடைய விருப்பம், ஆனால் என்னுடைய விருப்பம் இது என்னுடைய விருப்பம் போல் வேண்டாம், உமக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா, அந்த விருப்பம் போல் நடக்கட்டும், ஏன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு எது நல்லதுன்ட்டு அப்படின்ட்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை அப்படியே டோட்டலாக சுத்தமாக அப்படியே சரணடைகிறோம் இல்லையா, சரணாகதியாக விழுந்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். எனக்கு எதுவுமே இல்லை ஆண்டவரே, உமக்கு தெரியும், உங்களுக்கு எப்படி நடக்கட்டுமோ அப்படி, உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதே மாதிரி நடக்கட்டும் அப்படின்ட்டு ஆண்டவரிடம் நாம் சரணாகதியாகும் பொழுது, ஆண்டவரிடம் நாம் சரணடையும் பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் நல்லதாக செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு சில நேரத்தில் நம்ம கேட்க வேண்டும் என்கிறது ஒரு கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஆனால் ஒரு சில நேரத்தில் நம்ம யாருக்கிட்ட கேட்குறோம், எதுக்கு கேட்குறோம், எப்படி எந்த சூழ்நிலையில் கேட்குறோம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு சில நேரத்தில் நம்ம ஒரு சில இதை கேட்குறோம், பல ஓவராக, அதாவது என்ன சொல்கிறது, அதிகமாக எதிர்பார்ப்புகள் மற்றவர்கள் மீது வைக்கும் பொழுது ஒருவேளை அது கிடைக்கலன்னா அது நமக்கு மன வருத்தத்தை கொடுக்கும். மனிதர்கள், நம்முடைய உறவுகள் அப்படி தானே, ஒரு நண்பர்களோ இல்லை வீட்டில் இருக்கிற சகோதர சகோதரிகளோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களோ, அவங்கள்ட்ட நம்ம ஓவராக எதிர்பார்க்கின்ற பொழுது, யாரும் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே சரி, மற்றவர்களிடம் எதிர்பார்க்கின்ற பொழுது அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது அது மனதுக்கு வலியை தருகிறது, அது வேதனையை தருகிறது, அது வருத்தத்தை தருகிறது. அதனால் மனிதர்களிடையே எந்த எதிர்பார்ப்பும் நம்ம வைக்கணும்னு அவசியம் இல்லை. பிரியமான பாருங்கள், எனக்கு ஒரு சின்ன வயசில் ஒரு நல்ல அனுபவம், அது இன்னும் என் மனசில் அப்படியே இருக்குது. நான் ஒரு 5வது 6வது 7வது படிச்சுக்கிட்டு இருக்கிற காலம், வெளியில் ஹாஸ்டலில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். லீவுக்கு வரமே அம்மா கூலி வேலை தான் செஞ்சு காடு களை வெட்ட போவாங்க, ஏதோ அன்றாட கூலி வேலை செய்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் லீவுக்கு வரும்போது, அப்போ இந்த கிறிஸ்மஸ் லீவு, ஹாஸ்டல் போர்டிங்கில் அந்த கிறிஸ்மஸ் லீவுக்கு வருவாங்க. நான் வீட்டுக்கு வந்துக்கிறேன். அம்மா துணி எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை என்னை கூட்டிக்கிட்டு சந்தைக்கு போகிறாங்க. அப்போலாம் அந்த சந்தை, அப்போ அந்த பக்கத்து ஊர்களில் கிராமங்கள் கொஞ்சம் சிட்டியில் அந்த காலத்திலலாம் எப்படின்னா, இந்த கிறிஸ்மஸ், தீபாவளி, பொங்கலுக்கெல்லாம் இந்த பாம்பே வெளியில் அந்த ஹிந்திக்காரங்களாம் பெரிய பெரிய டென்ட்லாம் போட்டு பெரிய பெரிய ஸ்டோர் மாதிரி போட்டு இப்போ நிறைய துணிகளை வச்சு விற்பாங்க. எல்லாம் குமிச்சு வச்சுருப்பாங்க. இந்த கலருக்கு அங்கங்கே துணியெல்லாம் இந்த வேலை நல்லா விலை போட்டு விற்பாங்க. அதை பக்கத்து ஊர்களில் ஆட்டோவில் மைக்கில் சொல்லிட்டு போவாங்க,
தீபாவளிக்கு எல்லா துணிமணிகள் இந்த பெரிய பாம்பே டையிங், பாம்பே இந்த கடை அந்த கடை, வாருங்கள் துணிகள் மலிவு விலை அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு ஊர் ஊராக அனௌன்ஸ்லாம் பண்ணுவாங்க, மைக்கில் ஆட்டோவில் சொல்லிட்டு போவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அம்மாவும் நானும் போயிருக்கிறோம். அப்போ தான் அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 95, 96, 1995, 96 அந்த காலகட்டத்தில் ஜீன்ஸ் பேண்ட்லாம் வர தொடக்கம். ஜீன்ஸ் பேண்ட்டு, ஜீன்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிற அந்த அந்த சீசன். எனக்கு அந்த காலத்தில் அந்த ஜீன்ஸ் பேண்ட் பார்த்தோன்னே அது மேலே ஒரு ஆசை. அந்த கடைக்கு போகிறோம். கடையில் வந்து அந்த ஒரு அம்மா லேடி வந்து எடுத்து போடுறாங்க. அங்கே ஜீன்ஸ் பேண்ட்லாம் இருக்குது. நான் எங்கள் அம்மாக்கிட்ட ஜீன்ஸ் பேண்ட் தான் வேணுங்கிறேன். ஜீன்ஸ் பேண்ட் தான் வேணுங்கிறேன். அங்கே நான் சொன்னதை பார்த்தோன்னே அந்த கடையில் இருக்கிற அம்மா ஜீன்ஸ் பேண்ட்ஸ்லாம் எடுத்து போடுறாங்க, என்னுடைய சைஸுக்கு எல்லாம் எடுத்து போடுறாங்க. அதெல்லாம் பார்த்தா விலையெல்லாம் ரூ. 150, ரூ. 200, ரூ. 250 இருக்குது. எங்கள் அம்மா அந்த நேரத்தில் ஒரு மாதிரி சமாளிக்கிறாங்க. அவங்களால முடியல. ஏன்னா அவங்கள்ட்ட எவ்வளோ காசு இருக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. நான் சின்ன பையன். அம்மா டெய்லி கூலி வேலை செஞ்சு சம்பாதிக்கிறவங்க. அவங்க வந்து தடுமாறுறாங்க. அது நான் பார்க்குறேன் அம்மாக்கிட்ட. ஆனால் ஜீன்ஸ் பேண்ட் வேணும் அப்படிங்கிறேன். அம்மா தடுமாறுறாங்க. அந்த கடைக்காரங்க பார்க்குறாங்க. அம்மா ஏதோ சொல்லிவிட்டு, இல்லைப்பா வேண்டாம், அது ஒரு கலர் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி வெளியில் வந்து வேறு கடையில் போயிட்டு ஒரு சிம்பிளாக துணி வாங்கி கொடுத்துட்றாங்க. எனக்கு அது நடந்த நிகழ்வு. இப்போ நான் இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டு எனக்கு அந்த நேரத்தில் நான் அம்மாவுக்கு அந்த இடத்துல அதை கேட்டு அவங்களுக்கு அப்படி ஒரு சங்கடமான சூழ்நிலையை கொடுத்துட்டோமே அப்படின்ட்டு நான் இப்போவும் யோசிப்பேன். ஏன்னா அந்த நேரத்தில் அம்மா என் பிள்ளைக்காகவும் அவங்கள்ட்ட எவ்வளோ இருந்துச்சு தெரியல, ஒரு ரூ. 100 இருந்திருக்கும். ஆனால் அங்கே பேண்ட்டெல்லாம் ரூ. 200 கம்மி எதுவுமே இல்லை. ஜீன்ஸ் பேண்ட்டு ரூ. 200 எங்கே போகிறது? இப்போ ஒன்றுமே இல்லையா. ரூ. 100 கையில் வச்சுருப்பாங்க. ஏதோ இப்போது சின்னதாக பொருள் வாங்கி கொடுக்கலான்னு வந்திருப்பாங்க. அப்படி அந்த நேரத்தில் அம்மாவுக்கு அப்படி ஒரு சங்கடமாக கொடுத்துட்டோமே அப்படின்ட்டு என் மனசில் நம்ம வந்து ஒருத்தவங்க என்னுடைய எதிர்பார்ப்பை வந்து அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னு தெரியாமல் நம்ம கேட்டுட்டோமே அப்படிங்கிற ஃபீலிங் இப்போ எனக்கு இருக்குது. அன்றைக்கு நான் கற்றுக்கொண்ட பாடம் பிரியமானவர்களே, நான் இன்று வரை யாரிடமும் ஒரு டக்குன்னு எதையுமே எனக்குன்னு ஒன்று கேட்க மாட்டேன். என்கிட்ட இருந்தால் நான் இருப்பேன், இல்லை என்றால் இல்லாமலே இருப்பது எப்படி என்று கற்றுக்கொள்வேனே தவிர மற்றவர்களிடம் போய் அதை கேட்டு அதை எப்போது வாங்கி நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். ஏனென்றால் மற்றவர்கள் இதை எனக்கு செய்வார்கள், எனக்கு அவங்க இதை வாங்கி கொடுப்பாங்க, எனக்கு அவங்க இதை செஞ்சு கொடுப்பாங்கன்ட்டு நம்ம எதிர்பார்க்கின்ற பொழுது அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. அவங்களுக்கு ஒரு வேலையாக இருந்திருக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு இருந்திருக்கலாம். அவர்கள் நமக்கு செய்ய வேண்டும் என்று ஒருவேளை அவர்களுக்கு நமக்கு அதை வாங்கி தர முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது நம்ம மனசு ரொம்ப வலிக்கும். நம்மளே இக்னோர் பண்ணுறாங்களோ, நம்மளே மதிக்கலையோ, நம்ம ரொம்ப கேவலமாயிட்டோமோ அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் போவோம். அதற்காக ஒரு நல்ல வழி என்னென்னா, மற்றவர்களிடம் எதிர்பார்க்காமலே இருப்பது இன்னும் நல்லது இல்லையா? இருப்பதை வைத்து சந்தோஷமாக இருந்துட்டு மற்றவர்களிடம் எதிர்பார்க்காமல் இருப்பது இன்னும் மேலானதாக இருக்கும். இது வந்து மனிதர்களுக்கு உள்ள உறவு. ஆனால் கடவுளிடம் நாம் எப்படி இருக்க வேண்டும்னா, ஆண்டவரிடம் எல்லாவற்றையும் கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நல்லது என எதுவென்று தேர்ந்தெடுத்து உங்களுக்கு தருவார் என்பதுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகின்றன. எனவே பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரிடம் கேட்கின்ற பொழுது ஆபிரகாமை போல தாழ்ச்சியோடு நம்பிக்கையோடு ஒரு நண்பனைப் போல ஆண்டவரிடம் உறவாட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் இயேசு நற்செய்தியில் சொல்லுவது போல, ஒரு மகன் தந்தையிடம் கேட்பது போல, ஒரு அப்பா பையன் அவங்களுக்குள்ளே எப்படி ஒரு உறவு இருக்குமோ அதே போல் நாம் ஆண்டவரிடம் உரிமையாகவும் நம்பிக்கையாகவும், இருப்பினும் என்னுடைய விருப்பம் அல்ல தந்தையே கடவுளே உம்முடைய விருப்பம் நடக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரிடம் நம்மை கையெழுத்து நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன்.